டாடி வந்து உனக்கு வந்து ரெஸ்ட்டு ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டல் வீடு ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருந்தனால சண்டே சமையல் எதுவும் பண்ண வேண்டாம், லஞ்சுக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொன்னார். ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு 12:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். மார்னிங் கூழ் கொடுத்துட்டு அப்புறம் 12:30 ஆகிடுச்சு. அப்புறம் வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொங்கு மெஸ்க்கு தான் போயிருந்தோம். எப்போயுமே அங்கே வந்து நான்வெஜ் மீல்ஸ் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கூட சிந்தாமணி சிக்கன் வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும். நாங்களும் நேற்றுக்கு லஞ்ச் அப்படி தான் போய் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்டு வரும்போது தம்பி கால் பண்ண அப்போல்லாம் இருந்து, அக்கா இனிமேட்டுக்கு அண்ணன் வந்து மூட்டை மாம்பழம் எடுக்காதாமா, அதனால் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். சாணு கான் வேணும்னு கேட்டா. போகிறேன், இந்த பைப்பில் விட மாட்டேன்ட்டான். யாருன்னு தானே பார்க்குறீங்க, அதான் இவர் தான் கொத்த வந்தார். இவரை ஏமாற்றிட்டு நேந்திரப்பழம் சாணுக்கும் மாம்பழம் ஒரே ஒரு கான் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கதவை திறங்கடானா எனக்கு அந்த துணி காயவே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு வாரமாக சரியான மழை கோயம்புத்தூரில். இந்த சாணம் அதுக்குள்ளே போய் உட்காந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கு. வீட்டை திறங்கடானா அதை திறக்க மாட்டாங்களாம். அதுக்கு பதிலாக உட்காந்து வீட்டில் வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்காங்க மேடம்.